இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பதவி நீக்கம் செய்து விடுவேன் என டாக்டர் மகாதீர் 3 முறை பகிரங்கமாக மிரட்டினார், கூறுகிறார் குவாங் யங். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது இதர அமைச்சரவை உறுப்பினர்கள் முன்னிலையில் தம்மை பதவி நீக்கம் செய்ய போவதாக 3 முறை பகிரங்கமாக மிரட்டியதாக முன்னாள் நிதியமைச்சர் லிம் குவாங் யங் கூறியுள்ளார். 2018 பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்திய போது தமக்கு அந்த மிரட்டல் விடுக்கப்பட்டதாக குவாங் யங் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதில் வடக்கு தெற்கு டோல் கட்டணத்தை 18 விழுக்காடு குறைக்கும் வாக்குறுதியும் அடங்கும் என குவாங் யங் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே சமயம் அரசாங்க குத்தகைகளை வெளிப்படையான டெண்டர் வாயிலாக வழங்குவது, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேம்பாட்டு ஒதுக்கீடுகளை வழங்குவது போன்ற முயற்சிகளையும் மகாதீர் எதிர்த்தார். எனினும் அமைச்சரவை உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு இருந்ததால் மகாதீரின் எதிர்ப்பை மீறி அத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக குவாங் யங் கூறினார். நாட்டின் 14வது பொது தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் நிகழ்வுகளை விவரிக்கும் ரோமன் பாஸ் எழுதிய ஷேட்டர்ட் ஹோப்ஸ் அல்லது நம்பிக்கைகள் சிதறிவிட்டன எனும் புத்தகம் தொடர்பில் குவாங் யங் அவ்வாறு கருத்துரைத்துள்ளார். தாதியர்களுக்கான வேலைவாய்ப்பு அரசாங்க சுகாதார மையங்களில் இன்னும் 6787 காலி இடங்கள் உள்ளன. சுகாதார அமைச்சு தகவல். இவ்வாண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையில் அரசாங்க சுகாதார மையங்களில் தாதியர்களுக்கான காலி இடங்கள் 6787 உள்ளது. அந்த காலி இடங்கள் தற்போதுள்ள பதவிகள் மற்றும் சுகாதார வசதிகளை மறுசீரமைத்ததன் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட புதிய பதவிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியிருப்பதாக சுகாதார அமைச்சு நேற்று நாடாளுமன்றத்திற்கு அளித்த பதிலில் குறிப்பிட்டுள்ளது. அதனால் அரசாங்க மருத்துவமனைகளில் போதுமான எண்ணிக்கையிலான தாதியர்கள் பணிபுரிவதை உறுதி செய்ய பொது சேவை ஆணையத்தின் மூலம் தாதியர்களை பணியமர்த்தும் நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு மேற்கொண்டுள்ளது. பொது மற்றும் தனியார் உயர்கல்வி கூடங்களில் தாதியருக்கான டிப்ளமோ கல்வியை முடித்தவர்களையும் ILKKM எனப்படும் சுகாதார அமைச்சின் பயிற்சி கழகங்களில் கல்வியை முடித்தவர்களையும் பணியில் அமர்த்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே சமயம் நடப்பு தேவையை பூர்த்தி செய்ய ILKKM அரசாங்க தாதியர் பயிற்சி கழகங்களில் மேற்கல்வியை தொடர ஒதுக்கப்படும் இடங்களும் 1000 2000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. PSL நியமனம் மூலம் பதவி உயர்வு வழங்கப்பட்ட தாதியர்களின் எண்ணிக்கை 800 1000 உயர்த்தப்பட்டுள்ளது. மலேசியாவின் டுரியன் பழங்களை இறக்குமதி செய்ய சீனா அனுமதி. பயண சவால்கள் குறித்து ஏற்றுமதியாளர்கள் கவலை. மலேசியா தனது சுவை மிகுந்த டுரியன் பழங்களை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்ய உள்ளது. அதன் வாயிலாக உலகின் 2வது பெரிய பொருளாதார சக்தியாக விளங்கும் சீனாவின் பரந்த சந்தையில் மலேசியா கால் பதிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் அதனால் எதிர்கொள்ள போகும் தளவாட சவால்கள் குறித்து ஏற்றுமதியாளர்கள் சிலர் கவலை தெரிவித்துள்ளனர். சீன பிரதமர் லீ கியாங் கடந்த வாரம் மலேசியாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டதை அடுத்து சீனாவில் டுரியன்களை இறக்குமதி செய்வதற்கான ஒப்புதலை மலேசியா பெற்றுள்ளது. மலேசியாவின் அடையாளமாக திகழும் முசாங்கிங் வகை டுரியான்களை அதிக விலை கொடுத்து வாங்கி உண்கின்றனர் சீனர்கள். இதற்கு முன் தாய்லாந்தை அடுத்து உலகின் மிகப்பெரிய டுரியன் உற்பத்தி நாடாக திகழும் மலேசியாவிற்கு முழு உறைய வைக்கப்பட்ட பழங்களையும் டுரியன் சார்ந்த தயாரிப்புகளை மட்டுமே சீனாவில் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. மலிவான டுரியான்களை ஏற்றுமதி செய்யும் தாய்லாந்து, வியட்நாம் ஏற்றுமதியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டி நிலவும் என்றாலும் சீனாவிற்கு டுரியான்களை அனுப்ப முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கோலாலம்பூரை சேர்ந்த டுரியன் ஏற்றுமதியாளர்கள் சிலர் கூறியுள்ளனர். பினாங்கில் போலீசுக்கும் குற்றவாளிகளுக்கும் இடையில் துப்பாக்கிச்சூடு, 2 சந்தேக நபர்கள் பலி. பினாங் சுங்கை லோகான் பெர்மத்தாங் பாருவில் குற்றவாளிகள் என சந்தேகிக்கப்படும் 2 இன்று அதிகாலை போலீசார் சுட்டு வீழ்த்தினர். அதிகாலை 2 மணிக்கு ஜாலான் பெர்மத்தாங் பாருவை நோக்கி செல்லும் சாலையின் ஜாலான் பொக்குக்செனா சந்திப்பில் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்த மைவி காரை முன்னதாக போலீஸ் பின்தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் அவர்களை நெருங்கிய போலீஸ் காரை நிறுத்த சொன்ன போது அவர்கள் கேட்கவில்லை. மாறாக வேகமாக காரை செலுத்தியதோடு போலீஸை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதனால் தற்காப்புக்காக போலீசாரும் பதிலுக்கு சுட்டதில் காரில் இருந்த 2 சந்தேக நபர்களும் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். பினாங்கு போலீஸ் தலைவர் ஹம்சா அகமத் அத்தகவலை உறுதிப்படுத்தினர். அச்சம்பவம் குற்றவியல் சட்டம் மற்றும் ஆயுத சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவதாக அவர் சொன்னார்.
பெல்க்ரா நிதி முறைகேடு விவகாரம் தொடர்பில் இதுவரை இருவரை MACC கைது செய்தது. பெல்க்ரா விவகாரம் தொடர்பில் அரசு நிறுவனத்தின் 2 அதிகாரிகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC நிதி முறைகேடு காரணமாக கைது செய்துள்ளதை அரசாங்க பொது கணக்கு குழு உறுதிப்படுத்தியுள்ளது. MACC விசாரணையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எந்த நேரத்திலும் நடவடிக்கை எடுக்கலாம் என பொது கணக்கு குழுவின் தலைவர் டத்தோ மாஸ் எம்யாத்தி சம்சுடின் தெரிவித்தார். பெல்க்ரா மூத்த அதிகாரிகளை கைது செய்ய வழிவகுத்த பல தகவல்கள் MACC நடவடிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளன என்று கடந்த மாதம் பொது கணக்கு குழுவின் மூத்த உறுப்பினர் ஜாகிர் ஹசான் தெரிவித்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு MACC எடுத்த உடனடி நடவடிக்கையில் பெல்க்ராவில் நிதி முறைகேடு நடந்திருப்பதை MACC கண்டுபிடித்தது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியாகும் 1.2 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான வளர்ச்சி திட்டத்திற்காக நிதி அமைச்சிடம் இருந்து கிடைக்கப்பட்ட நிதியை தவறாக பயன்படுத்தியதாகவும் சந்தேகத்தின் பேரில் ஒரு அரசாங்க நிறுவனத்தின் 2 மூத்த அதிகாரிகளை மே மாதம் புத்ரஜயா MACC அதிகாரிகள் கைது செய்தனர். தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைவரானார் டத்தோ ஸ்ரீ ரம்லான் ஹரோன். மலேசிய தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைவராக டத்தோ ஸ்ரீ ரம்லான் ஹரோன் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று முதல் அந்நியமனம் நட்புக்கு வருவதாக அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ முகமது சுகி அலி தெரிவித்தார். டத்தோ ஸ்ரீ ரம்லானின் பதவி நியமனத்திற்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ஒப்புதல் வழங்கியுள்ளார். மே 9ஆம் தேதி கட்டாய பணி ஓய்வு பெற்றவர்தான் தான் ஸ்ரீ அப்துல் கனி சலேவுக்கு பதிலாக டத்தோ ஸ்ரீ ரம்லான் SPRின் புதிய தலைவராக பதவியேற்கிறார். அவர் இதற்கு முன் புறநகர் மேம்பாட்டுத்துறை அமைச்சின் தலைமை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அரசு பொறுப்புகளை வகித்த அனுபவத்தை கொண்டுள்ளார். வேலை தேடுவோருக்காக வரும் சனிக்கிழமை பாத்தாங்காலையில் வேலைவாய்ப்பு கண்காட்சி. ஸ்லாங்கூர் மாநில அரசின் ஏற்பாட்டில் வரும் சனிக்கிழமை பாத்தாங்காலி டத்தோ அப்துல் ஹமீத் மண்டபத்தில் ஜாப் கேர் வேலைவாய்ப்பு கண்காட்சி நடைபெறவுள்ளது. எனவே வேலை தேடுவோர் இவ்வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு மனிதவள மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பராயுடு கேட்டுக்கொண்டார். வேலை தேடுவோருக்கு உதவும் வகையிலும் சமூகத்தில் வேலை வாய்ப்புகளை விளம்பரப்படுத்தவும் ஏதுவாக மாநில அரசு மேற்கொண்டு வரும் தொடர் முயற்சி அதுவென அவர் சொன்னார். இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சியில் பல்வேறு தொழில்துறைகளை சேர்ந்த ஏராளமான நிறுவனங்கள் சேவை முகப்புகளை திறக்கவிருக்கின்றன. தத்தம் நிறுவனங்களில் உள்ள காலி இடங்கள் அப்போது அறிமுகப்படுத்தப்படும். வேலை தேடி வரும் ஸ்லாங்கூர் மக்களுக்கு வருங்கால முதலாளிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டறிய இது ஓர் அரிய வாய்ப்பு என பாப்பராயுடு கூறினார். தலைநகரில் பிச்சை எடுக்க இருமல் மருந்தை பயன்படுத்தி குழந்தைகளை தூங்க வைக்கும் கும்பலின் நடவடிக்கை அம்பலம். 79 பேர் கைது. தலைநகர் ஜாலான் சுல்தான் அஸ்லாம் ஷாவில் நேற்றிரவு குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் சுற்றுவட்டார பகுதியில் பிச்சை எடுக்க அந்நிய நாட்டவர்களையும் குழந்தைகளையும் பயன்படுத்தும் கும்பலின் நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டன. குறிப்பாக ஜாலான் சவுகேட், ஜாலான் மஸ்ஜித் இந்தியா மற்றும் ஜாலான் செந்தூல் ஆகிய இடங்களில் பிச்சை எடுப்பதற்காக 10 மாதம் முதல் 6 வயது வரையிலான குழந்தைகள் அல்லது பிள்ளைகளை தூங்க வைக்க அக்கும்பல் அவர்களுக்கு போதை மருந்துகளை கொடுத்து வந்ததும் அம்பலமாகியுள்ளது. பொதுமக்களின் அனுதாபத்தை பெற்று அதிக வருமானம் ஈட்ட அவ்வாறு செய்யப்படுவதாக நம்பப்படுகிறது. நேற்றிரவு மணி 9 வாக்கில் சம்பந்தப்பட்ட அந்நிய நாட்டவர்கள் தங்கியிருந்த 4 மாடி கடை வீடு ஒன்றை அதிகாரிகள் சோதனையிட்ட போது இருமல் மருந்து போத்தல்கள் சில கைப்பற்றப்பட்டன. அதோடு அங்கு சலவை மற்றும் தொடர்பு சாதனங்களை விற்கும் கடை மற்றும் சிகை அலங்கார நிலையம் என்ற போர்வையில் செயல்பட்டு வந்த போலி கடப்புதழ் தயாரிப்பு கும்பலின் நடவடிக்கைகளும் முறியடிக்கப்பட்டுள்ளது. அச்சோதனை நடவடிக்கை வாயிலாக ஒரு உள்நாட்டு ஆடவனுடன் 79 அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டதை கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் வான் முகமது சௌஃபி வான் யூசுப் உறுதிப்படுத்தினர். 65 வயதில் 7வது பிள்ளைக்கு தந்தையாகிறார் பாப் பாடகர் ஜமால் அப்துல்லா. நாட்டின் பழம்பெரும் பாப் பாடகரான 65 வயது டத்தோ ஜமால் அப்துல்லா தனது 28 வயது மனைவி டத்தின் ஜாய் இஸ்ராதிகளுடன் 7வது பிள்ளையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். கடந்த 6 ஆண்டுகளில் ஜமால் மற்றும் ஜாய் இஸ்டி தம்பதியருக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர். 5வது பிள்ளை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பிறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இம்முறை ஜாய் இசாட்டியின் கர்ப்பம் அவ்வளவு எளிதாக இல்லை. உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்ட அவர் 8 நாட்கள் உணவு எதையும் உட்கொள்ள முடியாததால் இறுதியில் IJN இருதய கழகத்தில் சிகிச்சை பெற்று வருவதாக ஜமால் கூறியுள்ளார். அதனால் மருந்துகளை உட்கொள்ளும் போது கவனமாக இருங்கள், அவை உடலுக்கு நல்லது இல்லை. எனது மனைவிக்கு நேர்ந்ததை போல
வேறு யாருக்கும் நிகழக்கூடாது என்பதற்காக தாம் தமது மனைவியின் கர்ப்பம் குறித்து அறிவிப்பதாக ஜமால் தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட ஜமால் ஜாய் இசாட்டி தம்பதிக்கு 5 குழந்தைகள் இருக்கும் வேளை ஜமாலின் முதல் திருமணம் வாயிலாக அவருக்கு 17 மற்றும் 21 வயதில் 2 மகன்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சாலை விபத்தில் 73 வயது மூதாட்டி மரணம், பேரப்பிள்ளைக்கு காயம். கெடா சுங்கை பட்டாணியில் 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 73 வயது மூதாட்டி பலியானார். அவருடன் பயணித்த 18 வயது பேரப்பிள்ளை காயங்களுடன் உயிர் தப்பினார். அவ்விருவரும் சென்ற பெரடுவா கான்சில் கார் நேற்று பிற்பகல் 3:30 மணி அளவில் பாக்கர் அராங் NCT முச்சந்தையில் ஒரு மினி கூப்பர் காருடன் மோதி சாலையோர கால்வாய்க்குள் விழுந்தது. காரோட்டியான மூதாட்டி தலையில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். உயிரிழந்தவர் லாம்கோய் லாங் என அடையாளம் கூறப்பட்டார். 18 வயது பேரப்பிள்ளை கையில் காயமடைந்து சுல்தான் அப்துல் ஹமீத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மினி கூப்பர் காரோட்டிக்கு அதில் காயம் ஏதும் ஏற்படவில்லை. அந்த கான்சில் கார் பாக்கார் அராங் NCTயில் இருந்து வந்து கொண்டிருந்த வேளை மினி கூப்பர் பாக்கார் அராங்கில் இருந்து ஜாலான் அலோர் செத்தார் பட்டர்வர்த் நோக்கி சென்று கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அவ்விபத்து சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவதாக குவாலமுடா போலீஸ் கூறியது.